அண்ணா 100 குதிரையில 10 குதிரையை தூக்குங்கடா. சரிண்ணா. எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுங்க. எங்க ஒளிஞ்சிருக்கும்? 10 குதிரை குறையுதுன்னு சொல்ற, அதெல்லாம் சரி. அதை எப்படி ஐயா கிட்ட போய் கேக்குறது? ஐயா கிட்ட கேக்குறது இல்லைங்க, தெரியப்படுத்துறது. நாளைக்கு அவரா தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லி நம்ம எல்லாத்தையும் தப்பா நினைக்க கூடாதுல்ல. சொன்னா சரியா தான் இருக்கும். அதுதான் முக்கியம். வாதியார, என்ன இவன் கூட வந்திருக்கீங்க? இல்ல ஊரெல்லாம் வசூல் பண்ண பணத்தை கோயிலுக்கு குதிரை வைக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்ததுல அதான் முடிஞ்சு போச்சே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை வச்சது 100 குதிரை தானே. 1000 குதிரை அங்கே போய் எண்ணி பாடுறா வேலையை தப்பையில. எல்லாம் எண்ணி பார்த்தோம், 10 குதிரை குறையுது. 100 குதிரை நீங்கள் 10 குதிரைக்கு பைசா அதிகமாக எடுத்துருக்கீங்க. ஏன் பணம்னா நான் கணக்கே கேட்க மாட்டேன். ஆனால் இது ஊர் பணம் இல்லை. சும்மாரியா, நானும் ஊர் ஜனங்களும் ஒன்று தானே. இதை பாருங்க, தம்பிங்கிற முறையில் நான் கேட்காம விட்டுலாம். ஆனால் ஊர் எப்படி கேட்காம இருக்கும்? என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் சொல்லாம எடுத்தது தப்பு இல்ல. சுமார் ஐயா, யாரும் பேசக்கூடாது. ஐயா சொல்றல, யாரும் பேசக்கூடாது. கணக்கு திருவிழாவுக்காக கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சனே, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? ஐயா அதுக்கு 10,000 செலவாயிருக்கையா. நீங்க எழுதின கணக்கெல்லாம் அது இருக்கா? இல்லையா. கோவில் குளத்தை நான் தூர்வாரினே, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? ஐயா 8,000. அது உங்க கணக்குல இருக்கா? இல்லையா. கோவிலுக்கு கரண்ட் இழுத்து லைட் போட்டனே, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 14,000 ஐயா. அது உங்க கணக்குல இருக்கா? இல்லையா. இருக்காதுயா, இருக்காது. கோயிலுக்கு செலவு பண்ண பணத்தை கணக்கு பார்க்க கூடாதுன்னு அதை நான் கணக்குல ஏத்தல. 10 குதிரை 1000 ரூபாய் தேருமா? 32,000 ரூபாய் கோயிலுக்காக என் சொந்த பணத்தை செலவு பண்ணனா உங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுவனா? ஐயா இல்லையா, மொக்கைய சொன்னான்னு. என்னையா மொக்கைய? இவன் மட்டும் தனியா வந்திருந்தானா தூக்கி போட்டு வகுந்திருப்பேன். வெட்டி அந்த ஐயனாருக்கு பலி கொடுத்திருப்பேன். ஐயா நீங்க 4 பேர் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரு எனக்கு நிறைய சொத்து இருந்தும் வசதி இருந்தும் ஒரு நாள் கூட கட்டில படுத்ததில்ல, மெத்தையில படுத்ததில்ல. இது நாள் வரைக்கும் தரையில தாயா படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த ஊரு மண்ண என் தாய் மடியா நினைக்கிறையா. நான் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் இந்த ஊர் எல்லையை தாண்டதில்லை, வேற எந்த ஊருக்கும் போனதில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த ஊரு தாயா உலகம். என்னைக்கு இந்த களவாணி பேச்சை கட்டி என் மேல சந்தேகப்பட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்களோ, அன்னைக்கு இந்த மையப்ப செத்துட்டான். பரம்பரையா இந்த ஊருக்காகவே வாழ்ந்தவங்கய்யா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல வாழ முடியாது. இந்த ஊர்லயே கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்து சாகலாம்னு நினைச்சேன். அது நடக்காது ஐயா. எங்களுக்கு அது நடக்காதுயா. என்ன பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் மட்டும் புண்ணிய பூமி இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரும் எனக்கு புண்ணிய பூமி தான். பிரச்சனை எங்கே நடந்தாலும் நான் அங்கே போகிறவன். அதுவும் என் ஊரில் பிரச்சனைனா எப்படி நான் இங்கே வராமல் இருக்க முடியும்? நான் ஊருக்கு வர விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? சத்தியம் தம்பி. சத்தியம். ஒரு சத்தியம் என்ன, 1000 தடவை சத்தியம் பண்ணுவோம். நீங்க ஊருக்கு வந்தா யார் அவன் பட்டாசு வெடிச்சவன்?
விஷயத்த முதல்ல எனக்கு சொல்லாம ஊருக்கு சொல்லிட்டு இருக்க? ஏன் கழுத, அவர் வர்றதே ஊருக்காக தான், உனக்காக இல்ல. அவர் வர்றது ஊருக்காக வரலாம், ஆனா வாழறது எனக்காக தான் வாழணும். அது சரி, என் மாமா எப்படி இருக்காரு? மாமா வீரத்துல சும்மா மதுரை வீர ரேஞ்சுக்கு இருக்காரு. ஆனா ஆனா வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கருவி கொன்னுடுவேன். வாய் மூடு. வாய் மூடு. நீங்க சொல்லுங்க மாமா. என் மாமா எப்படி இருக்காரு? மாமா தானே, சும்மா வீரபாண்டி கட்டபொம்மை மாதிரியில் இருக்காரு. ஆனா இன்னும் நீ ஆனா உன்னான்னு சொன்ன எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. மரியாதையா சொல்லு, மாமா எப்படி இருக்காரு? இவ்வளவு கெட்டப் இருந்தாலும் ஆளு அட்டை கருப்பால இருக்காப்ல. செய்த மாதிரி கற்பாட இருந்தா தான் பொம்பளைக்கு அழகு. ராம மாதிரி கலர்ல கருப்பா இருந்தா தான் ஆம்பளைக்கு அழகு. இவ சீத, அவன் ராம. எது பத்தாதா ஜோடி பொருத்தத்துக்கு? என்னடி நின்னுகிட்டு நிக்கிற? போய் கும்மி அடி. இந்த ஊர்ல அந்த சிவராம கால் மண்ணுல படாது, விழுண்டா. அவன் கால் வந்து விழுந்துட்டானா ஒரே வீச்சுதா அவன் தலைக்கு வந்து விழுகிறேன். கொல்லுவீங்கடா. ஏண்டா இந்த காலத்திலயும் ஒருத்தனுக்கு எப்பறா இவ்வளவு கூட்டம் கூடுது? அது என்னமோ தெரியலங்க, இவர் ஒருத்தருக்கு தான் காசும் கொடுக்காம கவரும் கொடுக்காம கூட்டம் அள்ளி சாயுது. நம்ம ஊர் மண்ணு மேல அவன் கால் படுறதுனால அவன் தலைவலன். போங்கடா. அவன் வந்துட்டாங்கிற செய்தி பரவறதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டாங்கிற செய்தி பரவணும். வாடா. போலீஸ் எல்லாம் வருது. பாதுகாப்புக்காக போலீஸை குவிக்கிறான்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மேல பயம் இருக்குல்ல, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். நம்ம சிவராமையா வந்துட்டாரு. சிவராமையா வந்துட்டாரு. கொடுத்துங்கடா பட்டாசா. என்னடி மாலை மாமனுக்கு போடுறதுக்கா? என்னடி உங்க மாமன் கருப்பா களையா இருப்பாருன்னு சொன்னா இப்படி காஞ்சு போன கருவாடு மாதிரி நிக்கிறாரு. இவரை கட்டிக்க சொன்னா நானே கட்டிக்க மாட்டேன். உங்க ஆத்தவனை சிகப்பா பெத்தது வேஸ்டா போச்சு. சிவராமா, வாழ்ந்து கட்டவங்கிறது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. நாமெல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கணும். என்னன்னே பாம்பு புத்துக்குள்ள இருந்து பாம்பு வருன்னு பார்த்தா ஓனா வந்து நிக்குது. அத நீ சொல்றியா? என்னண்ணே புலி மாதிரி இருப்பான்னு நினைச்சா பூனை மாதிரி இருக்கான். புலி குறுக்க வரலாம், பூனை குறுக்க வரவே கூடாது. சங்கு ஊதிடுறேன்.
நீங்க கும்பிடுங்க. இந்தா உன் தம்பியும் மொசர கட்டையும் இது அவருக்கு நீயே போடு. டேய் வண்டி ஏறா. எடா வண்டிய. உங்களை சொல்லனே பின்னாடி சொன்ன எடுக்கடா வண்டிய. நிறுத்துங்க நிறுத்துங்க. தம்பி என்னது இது? இது இதுவா? சர்வன் சண்முகம் வாட்? உங்க சிவராம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். ஞாபகம் இருக்குல்ல? ஊருக்கு வரும்போது நான் எப்படி வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் ஆளே மாறி வந்தாலும் நான் தான் சிவராமன் ஊர் மக்களுக்கு நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. என்ன தம்பி சத்தியம் வேற ஐயா வேறயா? எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? ஐயா சிவராம் வாழ்க! வாழ்க! டேய் சொட்ட தலையா ஆடாம கும்பிட்டுக்கிட்டே தம்பி டியூட்டி முடிஞ்சது கிளம்புறோம். போடா நீங்களும் உங்க டியூட்டியும். இந்தா போய் ஆளாளு கொஞ்சம் பிரிச்சுக்குங்க போங்க. தம்பி போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கறது முதல் மரியாதை. ஆனா வாடா போடாங்கிறது அவமரியாதையா தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் போலீஸ் கெட்டப்ல நான் வச்ச செட்டப். பெரிச்சாலி கருப்புக்கு சிலந்தி கருப்புக்கும் நான் வச்ச முதல் ஆப்பு. சிவராம போன இடத்துல உங்க அப்பன் செத்த மாதிரி நீயும் போய் தொலைய வேண்டிதானே? இங்க எதுக்கு வந்த? நீ வந்ததுல இருந்து எங்க அண்ணன் சிலந்தி கருப்பு நிம்மதி இல்லாம போய் கிடக்குறாரு. உன்னை கொன்னாதான் நிம்மதின்னு ஒத்த கால நிக்கிறாரு. சிலந்தினா வளைய பின்றது இல்ல, பின்ன கொலையாக்குறது. அதுக்காக தான் எங்களை அனுப்பியிருக்காரு. டேய் தூக்கமா வருதுடா, இவனை கொன்னுட்டு சீக்கிரம் வந்து தொலைங்கடா. உங்க ரேஞ்ச் என்ன ஏன் ரேஞ்ச் என்ன? புலி அடிக்கிறதுக்கு எலிங்களா? அது கிடக்குறானே வேலைக்காரன், அவனை உங்களால் நெருங்க முடியுமா? ஆஃப்டர் ஆல் என் வேலைக்காரனை நெருங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்டை தாண்டி வாங்க. ஐயோ கத்திட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கீங்களடா. தூக்கமா வருதுடா, சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிய. அந்த கோட்டை தாண்டிட்டீங்களா? இந்த கோட்டை தாண்டறதுக்கு முன்னாடி நான் போடுற சோத்தை தின்னுட்டு கிடக்கான அந்த வேலைக்காரன், அந்த வேலைக்கார பூனை அட்டாக்கிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வர யானை அட்டாக்கிங்ஸ் பண்ணுங்கடா. ஐயோ வேலைக்காரன் வேலைக்காரன் சொல்லி உயிரை எடுக்கிறானே, போய் அவன் உயிரை எடுத்துட்டு வா. டேய் அவன் உயிரை எடுக்க இதெல்லாம் எதுக்குடா? கையால 2 தட்டு தட்டு